அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபுதைர்வேதபாரகை சாமே வசத் ஜிஹ்வாக்ரே பிரம்மரூபா சரஸ்வதி. நிதயே சர்வ வித்யானாம் விஷஜே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தட்சிணாமூர்த்தயே நமः. ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுதேசிகேந்திரம் த்வைபாயனம் சூத்திரகிருதம் முனீந்திரம் ஸ்ரீசங்கரம் பாஷ்யகிருதம் யதீந்திரம் மத்தேஷிகஞ்சாபி நமாமி வித்யை. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீரியம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. திருக்குறள் அறத்துப்பால்ல இல்லறவியல் 4வது அதிகாரம் அன்புடைமை. இதற்கு முந்தைய 3 அதிகாரங்களில் ஒரு ஆணினுடைய தர்மம், ஆண் அல்லது கணவன், தலைவன், குடும்பத் தலைவன், அவனுடைய தர்மம் என்ன என்பதும், அதற்கு அடுத்த அதிகாரத்தில் ஸ்திரீ பெண்ணினுடைய தர்மம் அல்லது மனைவி குடும்பத் தலைவி அவர்களுடைய தர்மம் என்ன என்றும் சொல்லப்பட்டது. அதன் பிறகு புதல்வரை பெறுதல், கணவன் மனைவி தாய் தந்தையராக ஆகுதல், நல்ல புத்திரர்களை பெற்று அறிவுடையவர்களாகவும் பண்புடையவர்களாகவும் அவர்களை வளர்த்தல் என்பது. குடும்பம் இல்லம் என்றால் ஒரு ஆண் பெண் கணவன் மனைவியாக, பிறகு தாய் தந்தையாக இருந்து அறத்தை கடைபிடித்தல், அதான் இல்லறம். இல்லத்திலிருந்து அறத்தை கடைபிடிப்பதற்கு முதன்மையாக இருக்கக்கூடிய பண்பு அன்பு என்பது. ஆண் பெண் குழந்தைகள், கணவன் மனைவி குழந்தைகள் என்று மட்டும் இருந்தாலும் அதன் பிறகு அவர்கள் தர்மத்தை கடைபிடிக்க அன்பு என்பது முதன்மையானதாக முக்கியமானதாக இருக்கின்றது. முன்னாடியே இல்வாழ்க்கையை பற்றி சொல்கிற போது சொன்னார், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த இல்வாழ்க்கையினுடைய பண்பு, அடிப்படை இயல்பு அன்பு என்பதுதான். இந்த அன்போட முக்கியத்துவத்தை இந்த அதிகாரத்தில் விரிவாக சொல்ல போகிறார். அன்பின் வழியது உயிர்நிலை, அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை என்று. அன்பு இல்லை என்றால் எப்படி? அன்புதான் வாழ்க்கையினுடைய உயிர். இந்த குடும்பம் என்ப அமைப்பினுடைய உயிர் அன்புதான் என்பதெல்லாம் சொல்லப் போகின்றார், பார்க்க போகின்றோம். இந்த இல்லறம் குடும்ப வாழ்க்கை இனிது நடத்தல், இன்பமாக இருத்தல் என்பது அன்பின் பயன். அன்பு இருந்தால் தான் அந்த குடும்பம் இன்பமாக இருக்கும். ஏற்கனவே சென்ற பிறவிகளில் செய்த புண்ணியத்தினுடைய பலன் இன்பம், அது இந்த பிறவியில் நமக்கு கிடைக்கின்றது. அந்த இன்பத்தை அனுபவிப்பதற்கு குடும்ப வாழ்க்கை என்பது நமக்கு கருவியாக இருக்கின்றது. அதனால் ஏற்கனவே செய்த புண்ணிய பலனை குடும்பத்தில் இருந்து மனைவி குழந்தைகள் என்று அனுபவிக்கின்றான் ஜீவன். அடுத்தடுத்த பிறவிகளிலையும் இன்பத்தை அனுபவிப்பதற்கு, இன்பமாக வாழ்க்கை இருப்பதற்கு, புதிய புண்ணியத்தை செய்வதற்கும் இந்த குடும்ப வாழ்க்கை சாதனமாக இருக்கின்றது.
அதில் ஏற்கனவே செய்த புண்ணியத்தினுடைய பலனாக குடும்ப வாழ்க்கை வருகின்றது, அதனுடைய இன்பத்தை அனுபவிப்பதற்காக. அப்புறம் இனி வருகின்ற பிறவிகளிலும் இன்பத்தை அனுபவிப்பதற்கான ஒரு சாதனமாக, காரணமாக, அதற்கான அறத்தை புண்ணியத்தை செய்வதற்கான காரணமாக, வாழ்க்கை முறையாக இல்லறம் இருக்கின்றது. அதை இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்று பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். வாழ்க்கையினுடைய பயன் இன்பம் என்பதுதான். வாழ்க்கையினுடைய நோக்கம் இன்பம் என்பதுதான். அந்த இன்பம் குடும்ப வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. அந்த இன்பம் கிடைக்க வேண்டுமென்றால் குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பு என்பது முதன்மையானதாக இருக்க வேண்டும். அதனால் மற்ற அறங்களை சொல்வதற்கு முன்னால் முதல்ல அன்பை சொல்லுகின்றார். அதான் முதன்மையானது, முக்கியமானது. இல்லறம் இனிது நடத்தல் அன்பின் பயன் ஆதலால் அன்புடைமை அவசியம் ஆகின்றது. அது முக்கியமானதாக இல்வாழ்க்கையில் இருக்கின்றது, முதன்மையானதாக இருக்கின்றது. அன்பு என்பது ஒரு உள்ள உணர்வு. அது நம்ம புறத்தில் ஸ்தூலமாக பார்க்க முடியாது. அன்பு என்பது இருக்கின்றதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும். ஏன்னா எதாக இருந்தாலும் பருப்பொருளாக பார்த்து கண்ணுக்கு தெரியறதா இருக்குன்னு சொல்ல முடியும். தெரியவில்லை என்றால் இல்லை என்று ஒரு தர்க்கம் இருக்கிறது என்பதனால் அன்பு இருக்கிறது என்பதை அனுமான பிரமாணத்தினால் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பினுடைய இருப்பை முதல் பாடலில் சொல்லுகின்றார். இந்த 10 பாடல்களில் முதல் குறள் அன்பினுடைய இருப்பை காட்டுகின்றது. அன்பு என்பது இருக்கின்றது என்று அதனுடைய இருப்பை தெளிவுபடுத்துகின்றார். அதுக்கப்புறம் அன்பினுடைய சிறப்பு என்ன, அன்பு இருக்கிறதுனால மனிதர்களுக்கு, ஜீவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன என்பதை சொல்லுகின்றார். இம்மை மறுமை இரண்டிலும் இன்பம் என்பது அன்பினால் வரக்கூடியது. அதனால் அன்பினுடைய சிறப்பு 2வது பாடலிருந்து 6வது பாடல் வரைக்கும் காட்டப்படுகின்றது. அதுக்கப்புறம் 7லிருந்து 10 வரைக்கும் அன்பு இல்லாத பொழுது ஏற்படுகின்ற துன்பம், குற்றம், குறை என்ன என்பதும் காட்டப்படுகின்றது. அதனால் அன்பினுடைய முக்கியத்துவம், அன்பு இருக்கிறது, அன்பினுடைய பயன் என்ன, அன்பு இல்லாது போகின்ற பொழுது வருகின்ற கேடு என்ன, அனைத்தையும் இந்த அன்புடைமை அதிகாரத்தில் காட்டி அன்பினுடைய தேவையை தெளிவுபடுத்துகின்றார் வள்ளுவர். ஒரு குறளாக பார்க்கலாம். முதல் குறள் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். அன்பை அடைத்து வைக்கின்ற தாழ் என்பது பூட்டு, தாழ்பால் என்பது இல்லை. அது உள்ளே இருந்தால் வெளியே வெளிப்படும். ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். தனது அன்புக்கு உரியவரது துன்பத்தை காணும் பொழுது அன்புடையவரது கண்களிலிருந்து வெளிப்படும் கண்ணீரே உள்ளே இருக்கும் அன்பை வெளிப்படுத்தும். ஆதலால் அன்பிற்கும் பிறர் அறியாமல் அடைத்து வைக்கும் தாழ் உள்ளதா? கேள்வியாக இருக்குது. இல்லை என்பது பொருள். அடைத்து வைக்க முடியுமானா முடியாது. ஆனால் அன்பு இருக்கிறதானா? அது பிரத்யக்ஷ பிரமாணத்திற்கு விளங்கக்கூடியதல்ல. அது உயிர் போல. உயிர் இருக்கா இல்லையானா? உயிர் என்பது உயிர் என்று ஒன்று இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் அதை காட்ட முடியுமா? கேட்குறப்ப கடவுள் இருக்கிறார் அப்படி தானே கேட்குறான். கடவுள் இருக்கிறாரா? இருக்கிறார்னா அவரை கண்ணுக்கு முன்னாடி காட்ட முடியுமான்னு. ஆத்மா இருக்கிறதானா? இருக்கிறது என்றால் பிரத்யக்ஷமாக காட்டுனா நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், இல்லை என்றால் இல்லைனா. அப்போ அங்கே என்ன சொல்லுகிறோம்? உயிர் இல்லைன்னு சொல்லிவிட முடியுமானா உடல் இயங்குவதற்கு காரணமாக எது இருக்கின்றதோ அது உயிர். அப்போ உடலினுடைய இயக்கத்தை வைத்து கொண்டு இதை இயக்குகின்ற ஒரு சக்தியானது உள்ளே இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அது அனுமான பிரமாணம்னு பேர். இப்போ லைட்டு கரண்ட்டு இருக்கா இல்லையானா, மின்சாரம் இருக்கிறதா இல்லையானா அது பிரத்யட்சமாக பார்க்க முடியாது. அப்போ என்னது, சுவிட்சை போட்டாக்கா லைட் எரியுது, ஃபேன் ஓடுதுன்னா மின்சாரம் இருக்குது, கரண்ட்டு இருக்குது.
இப்போ பிரத்யக்ஷமாக தெரியாத பொழுது பிரத்யக்ஷமாக தெரியாத விஷயங்களை அதோடு சம்பந்தமுடைய பொருள் அதனுடைய சம்பந்தமுடைய விஷயங்களை வைத்துக்கொண்டு அனுமானத்தினால நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதனால் பிரத்யக்ஷத்துக்கு விஷயமாகிறது மட்டும்தான் இருக்கிறது என்பது இல்லை. அனுமானத்தினாலையும் பல விஷயங்களை நம்மால் புரிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள முடியும். இந்த மாதிரி உயிர் இருக்கிறதுனாக்கா உடலினுடைய இயக்கத்தை வைத்துக்கொண்டு உயிர் இருக்கிறது என்று அறிந்து கொள்கிறோம். இது மாதிரி கடவுள் இருக்கிறார்னா உலகத்தினுடைய இயக்கத்தை வைத்துக்கொண்டு இதை இயக்குகின்ற ஒரு சக்தி, இதற்கு வேறான ஆதாரமான ஒரு சக்தி, ஒரு பேராற்றல் இருக்கின்றது என்று அனுமானத்தினால நம்ம கடவுளுடைய இருப்பை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள முடியும். அந்த மாதிரி அன்பு என்பது இருக்கிறதா இல்லையானா, உள்ள ஒருவனுக்குள்ள அன்பு இருக்கிறதா இல்லையாங்கிறது எப்படி தெரியும்? அதனுடைய வெளிப்பாட்டினால தெரிகின்றது. இப்போ ஒரு பரிசு பொருள் கொடுக்குறோம், அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு இடத்துல எனக்கு நிறைய அன்பு இருக்குது அப்படின்னா வெறும் வார்த்தையில் ஐ லவ் யூனா அப்பப்போ சொல்லிக்கிட்டு இருக்கணுங்கிறான். அப்பப்போ ஐ லவ் யூன்னு சொல்லணும்னா அப்போ அது வெறும் வாய் வார்த்தையாக சொல்லலாம், அதில் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அரசியல்வாதி கொடுக்குற வாக்குறுதி மாதிரி அதனால் என் ரத்தத்தின் ரத்தமான அந்த மாதிரியெல்லாம் வாய் வார்த்தைகளை எப்படி வேணாலும் அளந்து விடலாம். ஆனால் உண்மையிலேயே அது உள்ள அன்பு இருக்கிறதா இல்லையான்னா அது அன்புக்குரியவர் துன்பத்தை அடைகின்ற பொழுது அந்த துன்பம் தனக்கும் வந்தால் அன்பு இருக்கிறது என்பது தெரிகின்றது. அதனுடைய அன்பினுடைய இருப்பு அனுமானத்தினால காட்டப்படுகின்றது. உள்ள உணர்வாக உள்ள அன்பு காட்சி அளவை பிரத்யக்ஷ பிரமாணம், அதோட தமிழில் காட்சி அளவை, கண்ணால் நேராக இந்திரியங்களுக்கு விஷயமாதல் என்பது. புலப்படாததால் கருதல் அளவையால் அனுமான பிரமாணத்தால் காட்டப்பட்டது. அன்புக்குரிய பிறர் மகிழுமாறு பொருளை கொடுப்பதும், நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு பிறந்த நாள் இந்த மாதிரி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற பொழுது ஒரு பரிசை கொடுக்கிறோம், அது அன்பினுடைய வெளிப்பாடாக புரிந்து கொள்ளப்படுகின்றது. ஏன்னா கொடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு தியாகம். அப்போ அன்பு இருந்தால் தான் அந்த கொடுத்தல் என்பது வரும். அந்த பெறுபவர் அதன் மூலமாக அன்பை புரிந்து கொள்ளுகிறார். அதே மாதிரி அவர் துன்பத்தில் இருக்கிற பொழுது நமக்கு அதை பார்த்து ஒருத்தர் துன்பத்தை அடைகின்ற பொழுது அதை பார்த்து கண்களில் தண்ணீர் வருகிறது. அது அவர் உள்ளே இருக்கக்கூடிய அன்பினுடைய வெளிப்பாடு. அதனால் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னா அப்போ என்னது, அந்த அன்பு உள்ளே இருக்கிறது வெளியே வருகின்றது. அது தனி மனிதர்களிடத்தில் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களிடத்திலும் அந்த அன்பானது இருக்கின்ற பொழுது உள்ளே இருக்குனாக்கா அது முகக்குறிப்பாக வெளியே தெரிகின்றது. அதனால் அன்பு இருக்கின்றது, அன்பு இருக்க வேண்டும். அன்பு உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேலான சிறந்த உணர்வு. அடுத்த பாடல் இந்த அன்பினுடைய சிறப்பை, அன்பு இருக்குன்னு தெளிவுபடுத்திட்டு அன்பினுடைய சிறப்புகளை அடுத்தடுத்த குறள்களில் எடுத்து சொல்லுகின்றார். அன்புடையவர்கள் எப்படி இருப்பார்கள், அன்பில்லாதவர்கள் எப்படி இருப்பார்கள். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. தெளிவாக தெரியுது. அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். அன்பில்லாதவர் நான் எனது என்று சுயநலமாக இருப்பார்கள். நான் மட்டும் சுகமாக இருந்தால் போதும், தன்மேல மட்டும் அன்பு இருக்குது, அங்கேயும் அன்பு இருக்குது, ஆனால் அது சுயநலமாக இருக்கின்றது. நான் மட்டும் சுகமாக இருந்தால் போதும் என்று இருக்கின்றது. அதனால் எல்லா பொருள்களும் தமக்கே தம்முடையது என்று பிறருக்கு கொடாமல் சுயநலமாக இருப்பார்கள். அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்புடையவர் தமது உடலையும் பிறருக்கு கொடுக்க தயாராக இருப்பார். அப்போ அதனுடைய உடைமைகள், தன்னுடைய உடல் பொருள் ஆவீனா அனைத்தையும் தியாகம் அன்புக்கு உரியவருக்காக கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார். அது அவரிடத்தில் எந்த அளவுக்கு அன்பு மிகுதியாக இருக்கின்றதோ அதை பொறுத்து இருக்கின்றது. அதனால் கொடுக்கணுங்கிறது இல்லை, ஆனால் கொடுப்பதற்கான மனநிலை இருத்தல், கொடுப்பதற்கு தயாராக இருத்தல், தேவையான பொழுது கொடுத்தல் என்பதும் அன்பினுடைய வெளிப்பாடு. அதனால்
நம்ம புராண கதைகளில் பார்க்கிறோம், ததீச்சி முனிவர் இந்திரனுக்கு வஜ்ராயுதத்துக்காக தன்னுடைய முதுகெலும்பையே கொடுக்கின்றார். இப்போ உயிரையே கொடுக்கின்றார். ஒரு சமூகத்திற்காக, ஒரு உலக நன்மைக்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்கிறார்கள். அப்போ இது ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு, அன்பினுடைய சிறப்பு தியாகம் என்பது. அதனால் அன்புடையவர்கள் எப்பொழுதும் விட்டு கொடுப்பதற்கு, தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். இன்றைக்கு குடும்பத்தில் சமூகத்துக்கு கொடுக்கறது ஒரு பக்கம். சிபி சக்கரவர்த்தி புறாவிற்காக துலா ஏறியதுன்னா அந்த ஒரு புறா, நம்ம கதை தெரியும். புறா அதனுடைய எடைக்கு சமமாக கறி கொடுக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய உடல் பகுதியில் ஒன்றொன்றாக வெட்டி கொடுக்குறான். எதுவும் சமமாகாத பொழுது தன்னுடைய முழு உடலையும் அதற்கு சமமாகுவதற்காக துலானா தராசில் தானே ஏறி அமர்ந்து முழு உடலையும் கொடுக்க தயாராக இருக்கிறான், உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறான். அப்போ இது அன்பினுடைய வெளிப்பாடு. மற்ற உயிர்களிடத்தில், இந்த உலகத்தில் எல்லோரிடத்திலும் அன்பு இருக்கின்றது. அதனுடைய வெளிப்பாடு தியாகம் என்பது. அந்த அன்பு குறைவாக இருக்கிறதுனால தான் குடும்பத்தில் விட்டு கொடுத்தல் என்பது முடியாமல் இருக்கின்றது. அன்பு எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம விட்டு கொடுக்கிறோம். கணவன், மனைவி, குழந்தைகள், அதில் பெற்றோர், இவர்களுக்கு விட்டு கொடுக்கிறதுங்கிறது அன்பை மையமாக வைத்து வாழ்க்கை நடக்கின்ற பொழுது விட்டு கொடுத்தல்ங்கிறது இருக்குது. இல்லை என்றால் எப்பொழுதும் சண்டை, சச்சரவு, சுயநலம்ங்கிறது மேலோங்கி இருக்கிற. பிறர் நலம் என்பதை விட சுயநலம் மேலோங்குகின்றது அன்பு இல்லாதவர்களிடத்து. அன்பு இல்லை என்றால், குடும்பத்தில் அன்பு இல்லைன்னா எப்பொழுதும் சண்டை, சச்சரவு. ஏன்னா அங்கே சுயநலம், அகங்காரம் பிரதானமாக ஆகின்றது. அன்பு இருந்தாக்கா சுயநலம் என்பதை விட பிறர் நலம் என்பது முதன்மையாகின்றது. விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லைனா, அப்போ விட்டு கொடுக்க தயாராக இருக்கக்கூடிய குடும்பம் என்றைக்கும் கெட்டு போவது இல்லை. அதனால் அன்புடையவர் தம் உயிரையும் கொடுக்க தயாராக இருப்பார். அதனால் தியாகம்ங்கிறது அன்பினுடைய ஒரு சிறப்பு. அடுத்த குறள். இந்த பிறவி, மனித பிறவி என்பதே அன்பிற்காகத்தான். உயிர் உடலோடு சேருதல் என்பதே அன்பை வெளிப்படுத்துவதற்காக, அன்பின் பயனான இன்பத்தை அனுபவிப்பதற்காக என்று 3வது குறளில் காட்டுகின்றார். அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு, அன்போடு இயைந்த வழக்கு என்பன எலும்பு. இங்கே உடலோடு முக்கியமாக இந்த மனித பிறவியோடு இந்த உயிரானது மனித உடலை எடுப்பதற்கான அந்த தொடர்பு எதற்காகனா, அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொள்வது எதற்காக என்றால் அன்போடு இயைந்து வாழ்வதற்காக, அன்போடு இயைந்து இன்பத்தை அனுபவிப்பதற்காகவும் அறத்தை செய்வதற்காகவும் தான் மனித பிறவி. பெரிதற்கரிய மனித உடலை எடுத்திருக்கின்ற ஜீவர்களுக்கு இவ்வுடலோடு ஏற்பட்டுள்ள தொடர்பானது அன்போடு கூடி வாழ்வதற்காக வந்த புண்ணிய பலனாகும். ஏற்கனவே செய்த புண்ணிய பலனை அனுபவிப்பதற்காகத்தான் மனித பிறவி. மனிதனுக்கு கீழாக இருக்கக்கூடிய பிறவியோ அல்லது அசுர பிறவியோ துன்பம் மிகுதியான பிறவி. அப்போ அங்கே பாப்பத்தினுடைய பலனை அனுபவிப்பதற்காக அந்த உடல்கள் வருகின்றன. அங்கே இன்பம்ங்கிறது குறைவாக இருக்கும், துன்பம் அல்லது அவித்யா, அறியாமை என்பது மேலோங்கி இருக்கும். இப்போ புண்ணிய பாப்பம் சமமாக இருக்கிற பொழுது தான் மனித பிறவி வருகின்றது. அப்போ அந்த புண்ணியத்தினுடைய மிகுதியினால் கிடைத்தற்கரிய மனித பிறவி கிடைக்கின்றது. அப்படி கிடைத்திருக்கக்கூடிய மனித பிறவி எதற்காக? அந்த புண்ணியத்தினுடைய பலனான இன்பத்தை அனுபவிப்பதற்காக. அதை அறியாமல் அந்த மனித பிறவி இன்பத்தை அனுபவிப்பதற்காக, ஒரு அமைதியான ஆனந்தமான வாழ்க்கை வாழ்வதற்காக என்பதை புரிந்து கொள்ளாதவர்கள் வாழ்க்கையில் உறவுகள் மேலே செலுத்துகின்ற அன்பை விட உடைமைகள், ஜடப்பொருள்கள், போகத்தை அனுபவிக்கிறது முக்கியமானது என்று நினைக்கிறார்கள். அது அறியாமை, அது விலங்கு வாழ்க்கை. அதை தெளிவுபடுத்துகிறார். உடம்போடு கூடி அல்லாமல் அன்பு செய்ய முடியாமையால் அவ்வன்பு செய்வதற்காக இப்பிறவி உண்டாயிற்று என்பதாகும். அதனால் இந்த அன்பின் பயனான இன்பத்தை அனுபவிக்கிறது அல்லது அன்பை அனுபவிக்கிறது என்பது ஒரு ஜீவன் உடம்போடு கூடியிருந்து தான் செய்ய முடியும். பேய் பிசாசாக இருந்தால் செய்ய முடியாது.
அதனால்தான் மரணத்தின் சமயத்தில் உடம்பை விட்டு உயிர் ஜீவன் போனாலும் தான் அன்பு கொண்டு வாழ்ந்த உறவுகளை விட்டு போக முடியாமல் தான் கொஞ்ச நாளைக்கு அது பேய் பிசாசாக சுற்றிக்கிட்டு இருக்குன்னா, அப்போ அந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்கு தன்னுடைய உறவுகள் மேலே இருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு உடம்போடு கூடி இருக்கின்ற பொழுதுதான் இருக்கின்றது. அதனால் உடம்போடு கூடி இருப்பவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இருக்கிற வரைக்கும் அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் போன பிறகு தான் நம்ம கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அந்த மாதிரி அம்மாவோ அப்பாவோ இல்லை கணவனோ மனைவியோ குழந்தைகளோ பிரிந்து போன பிறகு ஐயோ அவர்களுடைய அருமை அதுக்கப்புறம் தான் யோசித்து பார்க்குறான். இருக்கிற வரைக்கும் அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய உண்மையான அன்பு அது புரிந்து கொள்ளப்படுவது இல்லை, சரியாக மதிக்கப்படுவது இல்லை. அவர்கள் இல்லாமல் போகிற பொழுது தான் இப்படியெல்லாம் செய்தார்களே, அதை செய்தார்களே, அதை நம்ம சரியாக புரிந்து கொள்ளவில்லையே, சரியாக அவர்களை பார்த்து கொள்ளவில்லையே அப்படின்னு வருத்தப்படுகிறோம். அப்படி பశ్చాத்தாபப்படுறதுனால பிரயோஜனம் இல்லை. அப்போ இருக்கிற பொழுதே இந்த உண்மையை புரிந்து கொண்டு இந்த மனித பிறவியில் இருந்து அதிகமான சுகம் என்பது தான் எல்லா ஜீவர்களுடைய விருப்பம். அது உடலோடு கூடி அனுபவிக்கின்ற ஒரு சிற்றின்பமாக இருக்கின்றது. அதையும் மனித பிறவியில் இருந்து தான் ஒருவன் மிகுதியாக அனுபவிக்க முடியும். அதனால் மனித பிறவி மற்ற எல்லா ஜீவராசிகள் எந்த சுகத்தை அனுபவிக்கின்றதோ அதைவிட மேலான சுகத்தை அனுபவிப்பதற்காக ஏற்பட்டிருக்கக்கூடியது. இன்றைக்கு பார்த்தாக்கா மனித பிறவி தான் அதிக துன்பத்தை உடையதாக இருக்குது. சமூகத்தில் பார்த்தோம்னா ஆடு மாடு விலங்குகள் பறவைகள் நாய் பூனை கூட அவ்வளவு சண்டை போடுறதில்ல. உணவுக்காக சில போராட்டங்கள் இருக்குது. உணவை எடுத்துக்கொண்டு அது பாட்டுக்கு அமைதியாக தூங்குகின்றது அல்லது ஒரு இயற்கையோடு இயைந்த ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. மனிதன் அளவுக்கு பேராசை, பொறாமை, வெடிகுண்டு வைக்கிறது, சண்டை சச்சரவு, தீவிரவாதம், பயங்கரவாதம் இதெல்லாம் மனிதனிடத்தில் மட்டுமே மனிதன் தனக்குத்தானே ஏற்படுத்தி கொள்ளுகின்ற துன்பம். இந்த பிறவியினுடைய தன்மையை மதிப்பை அறியாததுனால மனிதன் தனக்குத்தானே செய்து கொள்ளுகின்ற கேடு. அதனால் மனித உயிர்கள் தான் அதிக துன்பத்தை அனுபவிப்பதாக இருக்குது. அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு துன்பம், அவ்வளவு போராட்டமாக இருக்குது. 10 மணி நேரம் 12 மணி நேரம் கடுமையாக உழைக்கிறான். அதுக்கப்புறம் ஓய்வெடுக்கிறான்னா சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு நேரம் இல்லை. சுற்றி ஜடப்பொருள்களாக இருக்குது. உறவுகள் குறைவாக இருக்கின்றன. அந்த உறவுகளோட அன்பை பகிர்ந்து கொள்வதற்கும் இவனுடைய அகங்காரம் தடையாக இருக்கின்றது. அதனால் வாழ்க்கை வசதிகள் மனித அறிவினால் மிகுதியாக கிடைத்திருக்கலாம். விஞ்ஞான வளர்ச்சி முதலாம் இருக்கலாம். நம்ம செவ்வாய் வியாழன் எல்லா கிரகத்துக்கும் போகலாம். ஆனால் பக்கத்து வீட்டில் சண்டைனா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை, பக்கத்து வீட்டு பக்கம் போக மாட்டாருன்னா. ஆனால் செவ்வாய்க்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறான். பக்கத்து நாட்டோட சண்டை. ஒரு செவ்வாயில் போய் குடியேறுவதற்கு தயாராக இருக்கிறார். அதற்கு தேவையான செலவெல்லாம் அறிவெல்லாம் வளர்த்து கொண்டு இருக்கிறான்னா அது பிரயோஜனம் இல்லை. அதனால் மனித பிறவி அன்பின் பயனான இன்பத்தை அனுபவிப்பதற்காக, அன்பை கொடுத்து அன்பை பெறுவதற்காக. அதனால் இடைவிடாமல் வரும் உடல் உயிர் தொடர்பில் கிடைத்தற்கரிய மனித பிறவிக்கு பயன் அன்புடைமை என்று கூறப்பட்டது. அதனால் இந்த அன்பு இருந்தால்தான் இந்த அன்பின் விளைவாக குடும்ப வாழ்க்கை, அதில் சிற்றின்பங்கள் சின்ன சின்ன இன்பங்களை அனுபவிக்கிறோம். அப்புறம் பேரின்பம் வேண்டும் என்றால் அந்த அன்பானது அருளாக மாற வேண்டும். அப்போதான் துறவு வாழ்க்கை, ஞானம் முதலான முக்தி சாதனைகளை பின்பற்ற முடியும். அதில் அன்பு அருள் என்னும் அன்பினும் குழவி அப்படின்னு பின்னாடி அருளுடைமையில் சொல்கிறார். அன்பினுடைய குழந்தை தான் அருள் என்பது. அப்போ இல்வாழ்க்கையில் அன்பு இல்லாதவனால் துறவு வாழ்க்கைக்கு எல்லா உயிர்களிடத்திலும் அருள் என்பதை காட்ட முடியாது. அதனால் அன்பினுடைய பரிணாமம் அருள். அந்த அருள் இருந்தால் தான் முக்தியை ஒருவன் அடைய முடியும். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னா, பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகம் இல்லாதது போல அருள் இல்லாதவர்களுக்கு அவ்வுலகம் இல்லைங்கிற. அவ்வுலகம்னா அடுத்த உலகம், மேல் உலகம், மோட்சலோகம். அது அருள் இல்லாமல் கிடைக்காது. அப்போ மேலும் மேலும் ஜீவன் மேலே உயர்ந்த பிறவிகளுக்கு போதலும் பிறவாத நிலையை அடைதல் என்பதற்கும் அருள்ங்கிறது தான் முதல் படி சாதனம். அந்த அருள் இல்வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் இருந்து செலுத்துகின்ற அன்பினுடைய பரிணாமம், அன்பினுடைய
குழந்தை அன்பினுடைய அடுத்த நிலை. அதில் குடும்பத்தில் அன்பாய் இல்லாதவன், குடும்ப வாழ்க்கையில் அன்பை காட்ட முடியாதவன் பிறகு அருள் வாழ்க்கைக்கு வர முடியாது. அருள் வாழ்க்கை இல்லை என்றால் வாழ்க்கை முக்தி என்பது சாத்தியமில்லை. முக்தியே பிறவியின் இலக்கு ஆதலால் அன்புக்காகவே மனித பிறவி. குழந்தை குடும்பம் என்று அன்பை செலுத்தி பிறகு அதை கடந்த நிலைக்கு போவதற்கான சாதனைகளை மனித பிறவியிலிருந்து ஒருவன் செய்ய வேண்டும். அதனுடைய தொடக்கம் கர்மயோகம் என்பதுதான். கர்மயோகத்துக்கு அடிப்படை அன்பு என்பதுதான். அதனால் அன்பு இல்லை என்றால் மனித பிறவி வீணானது. நேர்மறையாக சொன்னால் அன்பை செலுத்துவது தான் மனித பிறவியினுடைய சிறப்பு மேன்மை. அன்பினுடைய சிறப்பு அதன் விளைவாகத்தான். அந்த அன்பினுடைய விளைவாக அன்பை அனுபவிப்பதற்காகவும் அன்பை கொடுப்பதற்காகவும் தான் மனித பிறவியையே கடவுள் கொடுத்திருக்கின்றார். அது அன்பினுடைய சிறப்பு. அடுத்த குறள் என்னுடைய விளைவு மேலும் இன்னும் விரிவுபடுத்தி சொல்கிறார். குடும்பத்தில் அன்பு இருந்தால் மகிழ்ச்சி இருக்குது. அது மட்டுமல்ல, அன்பு இருப்பவர்களுக்கு உலகமே குடும்பமாக ஆகின்றது. மிகுதியான நண்பர்கள் கிடைக்கின்றார்கள். 4வது குறள். அன்பீனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடாச்சிறப்பு. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை. இந்த அன்பானது ஆர்வத்தை கொடுக்கும். ஆர்வம்னா விருப்பம். அன்பு எந்த அளவுக்கு மிகுதியாக இருக்கோ அந்த அளவுக்கு மற்றவர்கள் மேலே ஆர்வமானது வருகின்றது. ஏன்னா அன்பை வாங்கக்கூடிய பாத்திரமாக, அன்பை நாம் கொடுக்கக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய இடமாக மற்றவர்கள் இருக்கிறார்கள். நம்மிடத்தில் இயல்பாகவே அன்பானது இருந்தால் மற்ற உயிர்களிடத்தில் நமக்கு நம்ம மேலேயும் ஒரு ஆர்வமானது இருக்கும். மற்ற சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் மேலேயும் நல்ல விருப்பமானது, ஸ்நேகமானது, ஆர்வமானது, அன்பானது ஏற்படும். அதனால் அன்பு ஆர்வத்தை உண்டு பண்ணும். ஆர்வம்னா விருப்பம், ஆசை, பற்றுதல். அன்பு இருந்தால் தான் ஆசை, பற்று, விருப்பமானது ஏற்படும். இப்போ மற்றவர்கள் மேலே நமக்கு ஒரு அக்கறை என்பது வரும். நம்ம இடத்துல அன்பு இருந்தால் தான் அடுத்தவர்கள் மேலே அக்கறை வரும். அந்த அக்கறையானது நமக்கு மிகுதியான நண்பர்களை உண்டு பண்ணி கொடுக்கும். அதனால் அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு. நாடா சிறப்புனா மிகச்சிறப்பு, மிகுதியான சிறப்பு, மேலான சிறப்பு, எல்லையற்ற சிறப்பு. எல்லோரும் நண்பராய் இருந்தால் எல்லா பொருள்களையும் அடைய முடியும் என்பதால் நாடா சிறப்பு என்றார். நம்ம வாழ்க்கை சுகமாக நடப்பதற்கு, வாழ்க்கையில் ஒரு அமைதி, நிறைவு இருப்பதற்கு என்னெல்லாம் தேவையோ அது மற்றவர்களுடைய சகாயத்தினால் கிடைக்கக்கூடியது. அந்த சகாயம் மிகுதியான சகாக்கள் இருக்கின்ற பொழுது வரக்கூடியது. மிகுதியான சகாக்கள், மிகுதியான நண்பர்கள், மிகுதியான அன்பு இருக்கின்ற பொழுது வரக்கூடியது. அதனால் அன்பு மிகுதியான உறவுகளை, நண்பர்களை ஏற்படுத்துகின்றது. அதனால் நமக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, அமைதியான ஆனந்தமான வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது நமக்கு கிடைக்கும். ஆபத்தில் உதவக்கூடியவனாக. பின்னாடி நட்புடைமை, நட்புன்னு தனியாகவே ஒரு பகுப்பு, ஒரு இயல் இருக்குது, நட்பியல். அங்கே விரிவாக நட்பை பற்றி சொல்ல போகிறேன். அதனால் உலகமே நண்பர்களாக இருக்கும். ஆபத்தில் உதவக்கூடிய நண்பர்கள் உலகம் முழுவதும் இருப்பார்கள். யாருக்கு? அன்புடையவர்களுக்கு. அதனால் அன்பு ஒருவரிடத்தில் இயல்பாக இருக்குமானால் அது வாசனையுள்ள மலர் போல எவ்விடத்தும் சமமாக இருக்கும். அதனால் அனைவராலும் விரும்பப்படும். ஒரு பூ, ஒரு மலர், அதில் மனமானது இருக்கின்றது. அந்த வாசனை அதனுடைய இயல்பாகவே அது மனம் மிகுந்ததாக இருக்குது. யாரோ வந்து பறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது வாசம் செலுத்தலை. அது தனியாக எங்கேயோ காட்டில் முளைச்சிருந்தாலும் சரி, அல்லது ஒரு வீட்டில் இருந்தாலும், அது குழந்தைகள் பறித்து போனாலும், பெரியவர்கள் பறித்து போனாலும், அது கடவுளுடைய திருவடிக்கு போனாலும், இல்லை பெண்களுடைய தலைக்கு போனாலும், அந்த மலர் எப்பொழுதும் மனம் மிகுந்ததாக இருக்குது. பறிக்கிறதுக்கு யாருமே வரலை, காட்டில் அது தனியாக இருந்தாலுமே அது அதனுடைய மனத்தோடு இருக்கின்றது. அப்போ அந்த மனம் என்பது, அதனுடைய வாசனை என்பது அதனுடைய இயல்பாக இருக்கின்றது. அந்த இயல்புனாலேயே அதை தேடி வண்டுகள் வருகின்றன. பல பட்டாம்பூச்சி, பல உயிரினங்கள் அந்த மலரினுடைய வாசனையினால் ஈர்க்கப்பட்டு தேடி வருகின்றன. அது இருந்த இடத்துல இருக்குது. ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய பல உயிரினங்கள் அதனுடைய வாசனையினால் ஈர்க்கப்பட்டு வந்து
பிறகு அதிலிருந்து மகரந்தம் தேன் முதலானவைகளை எடுத்துக்கொண்டு மற்ற இடத்துக்கு கொண்டு சென்று அந்த மலர் அந்த செடி விருத்தி அடைவதற்கு உலகம் முழுவதும் பரவுவதற்கு அந்த இனம் உலகம் முழுவதும் இருப்பதற்கு சகாயம் ஆகின்றது. அப்போ இருந்த இடத்துல இருந்து உலகம் முழுக்க தன்னை விரித்து கொள்ளுகின்றது அந்த செடி, அந்த மலருடைய ஒரு தாவரமானது. அந்த மாதிரி நம்ம இதயமாகிய மலரில் அன்புங்கிற வாசனை இருந்தால் உலகத்தில் இருந்து பலர் நம்மை தேடி விடுவார்கள். நம்முடைய அன்பு, நம்முடைய அறிவு உலகம் முழுக்க பரவும். அதனால் அனைவராலும் விரும்பப்படும்னா அது அன்பினுடைய ஒரு சிறப்பு. அடுத்த குறள். மறுமை இன்பம் என்பதை சொல்லுகின்றார். இந்த லோகத்தில் இன்பம் இருக்குது. இங்கே நிறைய உறவுகள் இருப்பார்கள், நிறைய நண்பர்கள் இருப்பார்கள். வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் அன்புனால கிடைக்கும். ஒருவன் அன்புனால இங்கே மகிழ்ச்சியாக, நிறைவாக, நிம்மதியாக, அமைதியான ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும்னு சொன்னார். அது மட்டுமல்ல, அது மறுமைக்கும் பயனை தருவதாக இருக்குங்கிறத சொல்லுகின்றார். அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப. உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து தான தர்மங்கள் செய்து பின்னர் மேலுலக இன்பத்தை அடைதல் என்பது அன்பும் அறனும் கொண்டு வாழ்ந்த இல்வாழ்க்கையின் பயன் என்று சொல்லுவர் அறிஞர். வழக்கு அப்படின்னாக்கா ஒரு பயன், ஒரு வழக்கம் அப்படின்னா ஒரு தொடர்ச்சியாக செய்கின்ற ஒரு செயலினுடைய விளைவாக ஏற்படக்கூடிய பலன். அதனால் வழக்குங்கிறது வழக்கம்ங்கிறதுலேருந்து வரக்கூடிய வார்த்தை. பழக்கம், வழக்கம் சொல்கிறோமே. இப்போ தொடர்ச்சியாக ஒரு முறைப்படி, ஒரு நெறிப்படி ஒரு செயலை செய்கின்றோம். அந்த நெறிக்கு, முறைக்கு வழக்குன்னு பேர். அதனுடைய பயனுக்கும் வழக்குன்னு பேர். வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து இங்கே நல்ல குடும்பம், குழந்தைகள் என்று அன்போடு, பண்போடு, அறிவோடு வாழ்ந்து அதனால் அடையக்கூடிய சிறப்பு என்னது? மறுமையில் அவன் அடைகின்ற இன்பம். அதனால் மேலுலக சிறப்பு என்பது மேலுலக இன்பம், பேரின்பம், மேலுலக இன்பம், இன்னும் உயர்ந்த லோகங்களுக்கு செல்லுதல், அங்கே உயர்ந்த இன்பங்களை அனுபவித்தல் என்பது இங்கே தர்மமாக வாழ்ந்த வாழ்க்கையினுடைய பயன். ஏன்னா இங்கே தர்மமாக வாழுகின்ற பொழுது தன்னுடைய குடும்பம், குழந்தைகள் என்று ஒருவன் மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று அதை மற்றவர்களுக்கும் கொடுப்பான். மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உதவியாக இருப்பான். அதனால் புண்ணியமானது வருகின்றது. அந்த புண்ணியத்தினுடைய பலன் மறுமையிலும் இவன் இன்பத்தை அனுபவிக்கின்றான். தன் வீட்டில் சண்டை சச்சரவு இருந்தால் என்ன பண்ணுவான்? அது வெறுப்பாக மாறும். அந்த வெறுப்பானது சமூகத்தின் மேலே வெறுப்பாக மாறுகின்றது. அப்போ தான் சமூக குற்றங்கள், கொலை முதலானவைகள் மிகுதியாக ஆகின்றன. சமூகத்தில் குற்றங்கள் மிகுதியாக ஆகிறதுக்கு காரணம் குடும்பத்தில் அன்பு இல்லாதது தான். குடும்பத்தில் குழந்தையாக வளர்கிற பொழுது அம்மா அப்பா அவர்களிடத்தில் பரஸ்பரம் அன்பு இல்லை, நல்ல ஒழுக்கம், நல்ல பண்புகள் இல்லை. அந்த குழந்தைக்கு தேவையான அன்பு வீட்டில் கிடைக்காத பொழுது, தேவையான அன்பு அந்த குழந்தைக்கு வளர்கின்ற பருவத்தில் கிடைக்காத பொழுது என்ன ஆகுது? அந்த அன்பை புறத்தில் தேடுகிறார்கள். இளம் பருவத்தில் அது புறத்தில் எங்கேயாவது கிடைக்குமா என்று தேடுகிறார்கள். அது சரியான மனிதர்கள்ட்டிருந்து கிடைத்தா பரவாயில்லை. அதை பலர் தவறாக பயன்படுத்தி கொண்டு அன்பு இருப்பது போல காட்டி போலியான மனிதர்கள்ட்ட சென்று மாற்றிக்கொண்டு ஏமாந்து போபவர்கள் உண்டு. குடும்பத்தில் கிடைக்காத அன்பு புறத்தில், சமூகத்தில் இளம் பருவத்தினர் தேடுகிறார்கள். அது சரியான உண்மையிலேயே அன்புடைய இன்னொரு துணை கிடைத்தா வாழ்க்கை நல்ல விதமாக இருக்கும். ஆனால் போலியான மனிதர்கள்ட்ட மயங்கி ஏமாந்து போகின்ற பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய ஏமாற்றம் சமூகத்திலேயும் ஏமாற்றமாகின்றது. அதனுடைய விளைவு வெறுப்பாக, கோபமாக மாறுகின்றது. அதனால் ஒன்று வாழ்க்கையில் விரக்திங்கிறது வருகின்றது, அல்லது சமூகத்தின் மேலே வெறுப்பு, கோபம். அவன் கொலகாரனாக, ஒரு விலங்காக, மிருகமாக மாறுகின்றான்.
சமூகத்திற்கு கேடு செய்பவனாக, சமூக குற்றங்களை செய்பவனாக, கொலை, கொள்ளை, மற்ற பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் உருவாகிறதுக்கு காரணம் என்ன? குடும்பத்தில் சரியான அன்பு இல்லாதது தான். அந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய அன்பு உரிய காலத்தில் கிடைக்காம போனது. அன்பு, ஆதரவு, பாசம், அது கிடைக்காம போனதோட விளைவு தான் அதை சமூகத்தின் மேலே அவர்கள் காட்டுகிறார்கள். அதனால் அவர்களுடைய மனசு கோணலாக ஆகின்றது. அது சமூகத்தில் வெளிப்படுகின்ற பொழுது சமூக கேடானது வருகின்றது. அதற்கு மாறாக வீட்டில் நல்ல பெற்றோர், நல்ல அன்பு கிடைத்ததுனாக்கா அவன் நிறைவாக மகிழ்ச்சியாக இருப்பான். அந்த மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கும் கொடுக்கிறதா தானம் முதலான புண்ணிய காரியங்களை செய்வான். அதனால் புண்ணியம் மிகுதியாக ஏற்பட்டு அடுத்த பிறவியிலும் இன்பமாக இருப்பான். அதனால் மேலுலக இன்பம் மிகுதியான புண்ணியத்தினால் வருவது. தானம் முதலான புண்ணிய காரியங்களை செய்வதற்கு அன்பு முக்கியமானதாக இருப்பதால் அது மறுமை இன்பத்துக்கும் சாதனமாக இருக்கின்றது. அதனால் இது அன்பினுடைய சிறப்பு, அன்பினுடைய பயன், மறுமை இன்பமும். அப்புறம் இன்னும் சொல்லுகிறார், அன்பு இருக்கிறதுனால பகையா நிறைய நண்பர்கள் கிடைப்பார்கள்னு சொன்னார், நிறைய உறவுகள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, பகையும் கூட உறவாக மாறும். அதனால் அடுத்தவர்கள் அறியாமையினால் அல்லது வேற அவர்களுடைய சொந்த வெறுப்புனால நம்மளோட மேலே கோபத்தை காட்டலாம், வெறுப்பை காட்டலாம். ஆனால் ஒருவன் அன்புடையவனாக இருந்தால் அன்பினாலேயே அவர்களை திருத்தி மாற்றி சமாதானம் அடையலாம். 6வது பாடல். அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார், மரத்திற்கும் அஃதே துணை. அறம் தர்மத்தை செய்வதற்கு மட்டுமல்ல அன்பு துணையாக இருக்கின்றது. இங்கு அதற்கு மாறாக கோபத்தை மாற்றி சாந்தப்படுத்துவதற்கும் அன்பே துணையாக இருக்கின்றது. அதனால் நாடுகளுக்குள்ள பகையினா இப்போ சமாதான பேச்சுவார்த்தைன்னு பார்க்குறோம். அதே மாதிரி உறவுகளுக்குள்ள பகையினா அங்கே சமாதான பேச்சுவார்த்தை நடந்தாக்க யாராவது ஒருத்தர் அன்புனால விட்டு கொடுக்க தயாராக இருந்தால் அங்கு சமாதானமானது ஏற்படும். அல்லது பரஸ்பரம் புரிந்து கொண்டு பகை நமக்குள்ள துன்பத்தை தான் கொடுக்கும், நாம் துன்பத்தை விரும்பலை, நாம் விரும்புறது இன்பம். ஆகவே பகையை மாற்றி அன்பினால் பகையை மாற்றிக்கொள்வோம்னு பரஸ்பரம் விரும்புனாக்க அந்த பகையானது போய் அன்பானது மலரும், அமைதியானது மலரும், இன்பமானது சமூகத்தில் இருக்கும், குடும்பத்திலையும் இருக்கும். அது சொல்கிறார், அன்பு கோபத்தை மாற்றும்னா. அறியாத சிலர் அன்பானது தர்மத்திற்கே துணையானது என்று சொல்வர். அதனால் நல்லவனுக்கு நல்லவன்னா, இப்போ கெட்டவனுக்கு அப்படி இருந்தால் சண்டை இருந்துகிட்டு தான் இருக்குது. அப்போ கெட்டவனுக்கும் நல்லவனா இருக்கிறது அன்பினால் நடக்கக்கூடியதுன்னா, நல்லவன்கிட்ட மட்டும் நான் நல்லவனா இருப்பேன்கிறது இல்லை, கெட்டவனிடத்திலும் அன்புனால் அவனை மாற்றுவேன் இருப்பேன். அப்புறம் ஒரு எல்லை மீறி போகின்ற பொழுது சில சமயங்கள் அந்த மரம்ங்கிறது அறம்ங்கிறதுக்கு எதிர்ச்சொல்லாகவும் பயன்படுத்தப்படுது. இந்த மரம்ங்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்குது தமிழில். மரம்ங்கிறதுக்கு பொதுவான அர்த்தம் வீரம் அப்படிங்கிற அர்த்தம். மரத்தமிழன்லாம் சொல்கிறான்ல, இப்போ மரத்தமிழன்னு என்ன அர்த்தம்? வீரத்தமிழன்னா. மரம்ங்கிறதுக்கு வீரம்ங்கிறது சங்க இலக்கியங்களில் பொதுவான பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சொல். வீரம் என்பதனுடைய தமிழ் சொல் மரம் என்பது. அப்புறம் அறம் என்பதற்கு எதிர்ப்பதமாகவும் மரம்ங்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. தர்மம் அதர்மம்னு சொல்கிறோம். தர்மம்ங்கிறதுக்கு எதிர்ப்பதம் அதர்மம்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறோம். இப்போ அறம்ங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்ன தமிழில்? மரம் என்பது பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனால் பகை அப்படிங்கிற அர்த்தத்தில் இங்கே திருவள்ளுவர் பயன்படுத்தி இருக்கின்றார். அப்போ தர்ம விரோதமாக இருப்பவர்களையும் திருத்துவதற்கு அன்பானது பயன்படுகின்றது. சில சமயங்களில் அந்த அன்பு கடுமையாக கூட நம்ம வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்கின்றது. அதனால் மரத்திற்கும் அஃதே துணை அப்படிங்கிறதுக்கு நிறைய பொருள் எடுத்துக்கொள்ளலாம். பேச்சுவார்த்தையினால் சமாதானமாக பேசி விட்டு கொடுத்து அன்புனால் எதிரிகளை மாற்ற முடியும். இந்த விலங்கு, கொடிய விலங்குகள்லாம் இருக்கே, இந்த முதலை, பாம்பு, சிங்கம், புலி இவைகளை கூட வளர்க்குறான். இந்த ஜூவில் அதற்குன்னு பயிற்சியாளர்கள் இருக்கிறாங்களே, அப்போ அவர்கள் மேலே அது குட்டியில் இருந்தே அதன் மூலம் நல்ல அன்பு செலுத்துறதன் மூலமாக அதனுடைய அந்த கொடூர குணம் வெளிப்படாமல் ஒரு சாத்விகமாக இருக்கிற மாதிரி
அது வளர்வதாக இருக்கின்றது. அப்படி பார்க்கிறோம். அப்போ அன்புனால கொடூர குணங்களை கூட மாற்ற முடியும்னா ஏன் மனிதர்களை, விவேகமுடைய மனிதர்களை மாற்ற முடியாது? அதனால் அன்பிற்கு இந்த பகைக்கும் அன்பே துணையாக இருக்கின்றது. பகைக்கு துணையாக இருக்குன்னா பகையை மாற்றுவதற்கு, கோபத்தை சினத்தை மாற்றுவதற்கு அன்பு துணையாக இருக்கின்றது. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல்னா, ஒருத்தர் கெடுதல் செய்தாருனாக்க திரும்ப நானும் கெடுதல் செய்வேன்னா அது மிகுதியாக அந்த பகை அதிகமாயிட்டே தான் போகும். அப்போ அவர் வருந்து மாதிரி, அவர் வெட்கப்படுற மாதிரி திரும்ப நம்ம அந்த பகையை மறந்து ஒரு நன்மை செய்கின்ற பொழுது, அன்புனால நன்மையை செய்கின்ற பொழுது அது அவர்களை திருத்துகின்றது, மாற்றி அமைக்கின்றது. அதனால் இந்த அன்பினுடைய சிறப்பு பகையையும் மாற்றும், பகையை நீக்கும், சினத்தை நீக்கும் தன்மையுடையதுன்னு அன்பினுடைய சிறப்பு இதுவரைக்கும் சொல்லியிருக்கிறார். அப்போ அன்புனால இவ்வுலக இன்பம் என்பது இருக்கின்றது, மறு உலக இன்பம் என்பதும் இருக்கின்றது. அப்புறம் அன்புனால பகையையும் மாற்ற முடியும். ஆகவே அன்பு அவசியமானது, அத்தியாவசியமானது என்று அன்பினுடைய சிறப்பை இதுவரைக்கும் காட்டியிருக்கிறார். அடுத்த 7வது குறளிலிருந்து 10வது குறள் வரைக்கும் அன்பு இல்லை என்றால் அந்த வாழ்க்கை நரகமாக இருக்கும், பாலைவனமாக இருக்கும் என்பதை காட்டுகின்றார். என்பிலதனை வெயில் போல காயுமே, அன்பிலதனை அறம். வெளியே ஒரு உதாரணம். என்பில் அதனை வெயில் போல காயுமே. என்பு இல்லாத புழு முதலான சிற்றுயிர்கள், எலும்பு இல்லாத ஒரு உயிர், மிருதுவான தோலுடுக்க இருக்கக்கூடிய ஒரு உயிர், வெயிலில் அது இருக்கின்ற பொழுது அந்த வெயிலானது அதை காயச் செய்கின்றது, துன்புறுத்துகின்றது. அது அழிவதற்கு காரணமாக மிகுந்த துன்பத்தை கொடுக்கின்றது. அது மாதிரி அன்பு இல்லாதவனை அறமானது, அறம்ங்கிறது அறக்கடவுள், துன்புறுத்தும். அப்போ அன்பு இல்லை என்றால் இவன் தர்ம விரோதமான செயல்களை செய்வான், அதனால் பாப்பம் வரும். அந்த பாப்பத்தினால இவன் துன்பத்தை அடைவான். ஆனால் அந்த பாப்பம் எப்படி கொடுக்கும்? அந்த அறக்கடவுள் தர்ம தேவத்தை அவன் செய்த வினையினுடைய விளைவாக துன்பத்தை கொடுக்கும். அகத்தில் அன்பில்லாத மனிதன் அறத்தை செய்ய தவறுகிறான். ஒன்று தர்மத்தை கடைபிடிக்கிறத விட்டுறான், அல்லது தர்ம விரோதமான செயல்களை செய்கின்றான். தான் செய்ய வேண்டிய தர்மத்தை விட்டு விடுகிறான். குடும்பம் அப்படிங்கிற பொழுது மனைவி குழந்தைகள் மேலே மிகுதியான அன்பு இருந்தால் அவன் சட்டவிரோதமான காரியத்தை பண்ண மாட்டான். மது அருந்துறது அப்படிங்கிறதெல்லாம் தன்னுடைய உடம்புக்கு கெடுதல் என்பது மட்டுமல்ல, தன்னுடைய மனைவி குழந்தைகள் அதனால் வந்து அடிக்கிறான். அந்த குழந்தைகளை நல்ல விதமாக படிக்க வைக்க முடியலை. அப்போ அதெல்லாம் உண்மையிலேயே குழந்தைகள் மேலே நல்ல அன்பு இருந்தால் இந்த குழந்தைகள் நல்ல விதமாக வளர்ந்து வரணும், மனைவி சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவன் அவர்களுக்கு துன்பத்தை தருகின்ற ஒரு செயலை செய்ய மாட்டான். அது தனக்கும் கெடுதல். மது முதலான தீய பழக்கங்கள் தனக்கும் கெடுதல், குடும்பத்துக்கும் துன்பம் என்று புரிந்து கொள்ளுகின்றவன், குடும்பத்தின் மேலே உண்மையான அன்பு இருந்தால், நேசம் இருக்கிறவன் அந்த தவறை செய்ய மாட்டான். ஏதோ திருமணத்துக்கு முன்னாடி ஏதோ தவறான சில பழக்கங்கள் இருந்தாலும் பிறகு குடும்பம் குழந்தைகள்னு வர்ற பொழுது அவர்கள் மேலே அவனுக்கு உண்மையான அன்பு வந்தால் அந்த அன்பானது அவனிடம் இருந்து வெளிப்படுகின்ற பொழுது தன்னுடைய முந்தைய தவறுகளை அவன் திரித்து கொள்ளுகிறான். ஏன்னா தனியாக இருக்கிற பொழுது அதனுடைய துன்பம் எனக்கு மட்டும்தான், ஆனால் இப்பொழுது என்னை சார்ந்து பலர் இருக்கிறார்கள், அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பழக்கங்களை மாற்றிக்கொள்ளுகிறான். அது மட்டுமில்ல, அவர்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய சுகத்தை கூட குறைத்து கொள்ளுகின்றான். அவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்கின்றான். அப்போ தர்மத்தை கடைபிடித்தல், குடும்பத்தில் ஒரு கணவனாக இருந்து ஒரு தந்தையாக இருந்து என்ன தர்மத்தை கடைபிடிக்கணுமோ அந்த தர்மத்தை அன்புனால் அவன் கடைபிடிக்கிறான். அந்த அன்பு இல்லைன்னா தர்மத்தை கடைபிடித்தல் என்பதும் நடக்காது. அப்போ அந்த அன்பு இல்லாமல் போகின்ற பொழுது அவன் குடும்ப கடமைகளை சரியாக செய்வது இல்லை. அப்புறம் அதனால் செல்வம் இல்லாமல் போகின்றது, மற்ற வறுமை முதலானவை வருது. அந்த வறுமையை சமன்படுத்துறதுக்கு என்ன பண்ணு? திருடு, கொள்ளையடி என்று தர்ம விரோதமான செயல்களுக்கும் அடுத்த நிலையில் அவன் செல்லுகின்றான். இப்போ இந்த அன்பு இருந்தால் தர்மம் இருக்கும், அன்பு இல்லை என்றால் தர்மத்தில் தவறுதல் இருக்கும், தர்ம விரோதமான செயல்கள் வரும், அதனால் பாப்பம் வரும், அதனால் துன்பமானது வரும். அதனால் அறக்கடவுள் துன்புறுத்தம்னா
அங்கே பாப்பம் விளைந்து துன்பத்தை அவன் அடைவான். அதனால் அல்லவை செய்தார்க்கு அறம் கூற்றாகும்னா, அறம்ங்கிறது தர்மம், தர்மத்தை நடத்துகின்ற தர்மராஜா, தர்ம தேவத்தை அவன் யமனாக, அதனால்தான் தர்மத்தையே யமன்னு சொல்கிறோம். தர்மராஜான்னா யார்? யமன் தான். யம தர்மராஜானா, அப்போ தர்ம பலனை கொடுக்கிறவது அப்படிங்கிறதா வேலை. அதுலேயும் துன்பமாக கொடுக்கறது, பாப்பம் செய்த பலனை கொடுப்பதா இருக்கு. ஏன்னா நிறைய புண்ணியம் பண்ணாக்க அங்கே தேவதூத்தர்கள், அவர் சிவகணங்களோ அல்லது விஷ்ணு கணங்களோ தேவலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அவங்க லோகத்துக்கு கைலாசத்துக்கோ வைகுண்டத்துக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. இவன் மிகுதியாக பாப்பம் பண்ணாதான் யமதூத்தர்கள் வருவாங்க. யமதூதர்களுடைய வேலையே என்னது? அவன் செய்த பாப்பத்தோடைய பலனை, தண்டனையை நரக்க லோகத்தில் கொண்டு போய் போட்டு வாட்டி வதக்கிறது தான். அதனால் அறம் கூற்றாகும்னாக்க, அறம் அவனுக்கு மரணத்தை கொடுத்து துன்பத்தை கொடுக்கும். அதனால் இது அன்பு இல்லாததுனால வரக்கூடிய கேடு, துன்பம் என்பது ஒன்று. அடுத்தது அதற்கு இன்னொரு உதாரணம் கொடுக்கிறார். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன் பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று. அன்பு அகத்து இல்லா உயிர் வாழ்க்கை. மனதில் அன்பு இல்லாமல் ஒருவன் இந்த உடம்போடு கூடி வாழுகின்ற வாழ்க்கை, மனித பிறவியில் மனிதனாக இருந்து வாழ்கின்ற வாழ்க்கை, அன்பு இல்லாமல் வாழ்கின்ற வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, ஒரு பாலை நிலத்தில் ஒரு காய்ந்து போன மரம், கோடை காலத்தில் காய்ந்து போன மரம், மீண்டும் அது தளிர்க்கணும்னா தண்ணீர் வேணும். தண்ணீர், ஒரு மழை பெய்யணும். அந்த கோடை மழை பெய்து தண்ணீர் கிடைத்தா தான் அது தளிர்த்து வரும். இல்லை என்றால் அது பட்டு போன மரமாகவே இருக்கும். அந்த மாதிரி இந்த மனித வாழ்க்கைக்கு வந்தவன் மனதில் அன்பு இருந்து இல்லாமல் போனால், அல்லது அன்பே இல்லாமல் போனால், அவனுடைய வாழ்க்கையில் இன்பம் என்பது இல்லை, தளிர்த்தல் என்பது, பசுமை என்பது இல்லை. ஒரு வறட்சியான வறண்ட வாழ்க்கையாகவே இருக்கும். மிருகமாக இருப்பான், ஒன்று நடைப்பிணமாக இருப்பான் அல்லது மிருகமாக இருப்பான். தாதாவாக ரவுடியாக இருக்கிறானே, சமூகத்தில் நிறைய ரவுடிகளை பார்க்குறோம். இப்போ ரவுடி எதனால் வர்றான்? இந்த தாத்தாவா இல்லை அது சமூக குற்றங்கள் செய்பவனா, கொலை கொள்ளை ஈவு இரக்கமே இல்லாதவனா, ராட்சசனா, அசுரனா இருக்கிறார்கள், மனித விலங்குகளாக இருக்கிறார்கள். தான் அனுபவிக்காத துன்பத்தை யாரும் தான் அனுபவிக்காத இன்பத்தை யாரும் அனுபவிக்கக்கூடாதுன்னா, அல்லது தான் அனுபவிக்கிற துன்பத்தை எல்லாரும் அனுபவிக்கணும். அவனுடைய மனசு அப்படி இருக்குது. தான் இன்பமாக இருந்தால் எல்லாரும் இன்பமாக, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு நினைப்பான். துன்பத்தையே வாழ்க்கையில் பார்க்கிறவன் அதனால் சமூக வெறுப்பாக, சமூக கோபமாக ஆகின்றது. யாம் பெற்ற துன்பம் பெருக இவ்வையகம்னா யார்? அந்த அன்பு கிடைக்காதவன் அப்படி நினைக்கிறான். அதனால் அவனுடைய வாழ்க்கையில் அதன் பிறகு மகிழ்ச்சி என்பது வருவதே இல்லை. அதனால் எப்பொழுதும் அவனுடைய மனதில் கோபம், வெறுப்பு இதாக இருக்குது. அதனால் சமூக குற்றம் பண்ணுறான். அவன் தனியாக இருந்தாலும், சமூகத்துக்குள்ளே இருந்தாலும் சரி, இல்லை குற்றம் பண்ணி எங்கேயோ இப்போ ஜெயிலில் போய் இருந்தாக்கா முழு வாழ்க்கையும் பட்ட மரம் மாதிரி ஆயிடுது. சிறைச்சாலையிலே 20 வருஷம் 30 வருஷம் தண்டனை அனுபவித்து கொண்டு இருக்கிறான்னா, அப்புறம் அந்த மனித பிறவி என்ன பிரயோஜனம்? ஆடு மாடு அனுபவிக்கக்கூடிய சுதந்திரத்தை கூட அவனால் அனுபவிக்க முடியவில்லை. நினச்ச நேரத்துக்கு நினச்சதை செய்ய முடியலை, விரும்பிய உணவை உண்ண முடியலை. அடிமையாக ஒரு வாழ்க்கையை தொலைத்தவனாக ஒரு பாலைவனத்தில் இருக்கக்கூடிய பட்ட மரம் போல அவனுடைய வாழ்க்கை ஆகிவிடுகின்றது. அதனால் அன்பு இல்லை என்றால் அதுதான். அன்பு இல்லை என்றால் இவ்வுலக இன்பம் இல்லை. அடுத்த பாடல். புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும், யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு. மனதில் அன்பு இல்லை என்றால் ஒருவனுக்கு போதுமான அன்பு கிடைக்கவில்லை. ஒன்று அவனிடத்தில் அன்பு இருக்கணும் மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்கு, அப்புறம் மற்றவர்களிடமிருந்து அவனுக்கு போதுமான அன்பு கிடைக்க வேண்டும். அது பரஸ்பரம். குடும்பத்தில் ஒருவன் மட்டும் அன்புடையவனாக இருந்தால் போதாது. கணவன் நல்லவனாக இருக்கிறான், மனைவி சரியாக இல்லைன்னா, இல்லை மனைவி ரொம்ப சாதுவாக நல்ல அன்புடையவர்களாக நல்ல பண்புடையவர்களாக இருக்கிறார்கள், கணவன் சரியில்லை என்றார். இல்லை அம்மா அப்பா நல்லா இருக்காங்க, குழந்தை சரியாக இல்லைன்னா, இல்லை குழந்தை நல்லா இருக்குது, அம்மா அப்பா சரியாக இல்லைன்னா, இல்லை இது ஒருத்தர் சரியாக இல்லைனாலும் அந்த வாழ்க்கை நரகமாக ஆகிவிடும். அதனால் எவ்வளவு வாழ்க்கை வசதி இருந்தாலும் அதனால் பிரயோஜனம் இல்லை. இந்த இல்வாழ்க்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய இன்பமானது அவனுக்கு கிடைக்காமல் போய்விடும்.
அந்த மனதில் இன்பம் இல்லைன்னா அவன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை அறத்திற்காக அவன் பயன்படுத்த மாட்டான். அறத்துக்காக பயன்படுத்தணுங்கிற எண்ணமானது அவனுக்கு, ஏன்னா அவனுக்கே நிறைவில்லைங்கிற பொழுது சமூகத்துக்கு கொடுக்கணுங்கிற எண்ணமானது அவனுக்கு வராது. அப்போ அறம் என்பது இல்லை. முதல்ல இன்பம் இல்லைனாரு, இங்கே அறம் என்பது இல்லை. அன்பு இல்லை என்றால் அறம் இல்லை. உடலின் உள்ளுறுப்பாகிய அன்பு இல்லாதவர்களுக்கு புறத்தில் உறுப்புகள் போல இருக்கும் வாழ்க்கை வசதிகள் என்ன பயனை தரும்? அகத்துறுப்புன்னு சொல்கிறார். மனதில் இருக்கக்கூடிய அன்பு அது ஒரு உள்ளுறுப்பாகவே, எப்படி உயிர் அப்படிங்கிறது மாதிரி அன்புங்கிறது ஒரு உள்ளுறுப்பாக எடுத்துக்கொண்டு புற வாழ்க்கை வசதிகள் அது இந்த அன்புங்கிற உள்ளுறுப்பு இல்லை என்றால் புறத்தில் இந்த பொருட்களெல்லாம் இருந்து என்ன பயன்? எவன் செய்யும்னா என்ன செய்யும்? ஒரு பயனும் தராது. இல்வாழ்க்கையின் பண்பு அன்பு எனப்பட்டது. குடும்ப வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் அன்பு இல்லை என்றால் மன அமைதி இருக்காது. மன அமைதி இல்லாமல் ஒருவனால் அறத்தை செய்ய இயலாது. இல்வாழ்க்கையின் பயனாகிய புண்ணிய காரியங்களை செய்ய முடியவில்லை என்றால் அவ்வாழ்க்கை வீணானது. அதனால் வாழ்க்கை வசதிகளால் பிரயோஜனம் இல்லை. அதனால தான் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு சாமியாராக போயிடுறான்னா, இல்லை யாரையா சாமியார்கிட்ட கொண்டு போய் ஆசிரமத்தில் கொண்டு போய் கொடுத்துட்டு சேவை செய்கிறது, அப்படி ஏதோ ஒன்றை செய்கிறார்கள். அன்பு இருந்தாலும் பண்ணலாம். அன்புனாலேயும் சமூகத்துக்கு நிறைய சேவை பண்ணணும்னு சொல்லி குடும்பத்தை விட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக போகிறது, அதனால் சன்னியாசியாக போகிறது அப்படிங்கிறதுல, அல்லது குடும்பத்தை விட்டு சமூகத்தை விட்டு விலகி போகிறதுங்கிறது ரெண்டு கோணத்துலேயும் இருக்குது. ஒன்று ஒரு மகிழ்ச்சியினால் சந்தோஷமாகவே வீட்டை விட்டு வெளியே போய் குடும்பத்து நான் எனதுங்கிற சுயநலம் இல்லாமல் சமூகத்துக்கு பெரிய அளவில் சேவை செய்யணும் அப்படின்னு எல்லா உயிர்களிடத்திலும் இருக்கக்கூடிய அன்புனால் துறவு வாழ்க்கைக்கு, சேவை வாழ்க்கைக்கு, சமூக வாழ்க்கைக்கு ஒருவன் வரலாம். அல்லது வெறுப்புனால் எதுவுமே சரியில்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு சாமியாராக போனார்னா, இப்போ நிறைய பேர் பார்க்குறோம். நிறைய செல்வம் இருந்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு போகிறார்கள்னா, அப்போ அந்த அன்பு இல்லாமல் செல்வம் இருந்து பிரயோஜனம் இல்லை என்று புரிந்து கொண்டு அதை தியாகம் செய்கிறார்கள். தியாகமும் பண்ண முடியாமல் வீட்டில் அன்பும் இல்லாமல் இருந்த அந்த வாழ்க்கை பயனில்லாததாக ஆகிவிடுகின்றது. அடுத்து இறுதி குறள் முடிவா சொல்லுகின்றார். இந்த உடம்புல உயிர் இருக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை போல அன்பு இருத்தல் முக்கியம். அன்பு இல்லை என்றால் அது உயிரில்லாத உடம்பை போல. அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு. எளிமையான உதாரணம், எலும்பும் தோலும் போர்த்திய உடம்பு. எலும்பு இருக்குது, உள்ள எலும்புக்கூடு இருக்குது, மேலே தோல் மட்டும் போர்த்தி இருந்தால் என்னது? உயிர் இல்லாமல் வெறும் ஜடமான உடம்பு போலன்னு. அப்போ அது எவ்வளோ அழகாக இருந்தாலும் அதனால் ஒரு பயனும் இல்லை. உயிர் இருந்தால் தான் அந்த உடம்பு இருக்கிறதுக்கு பயன். அதை போல இந்த மனதில் அன்பு இருந்தால்தான் இந்த உயிர் வாழ்க்கை பயனுடையதாக ஆகின்றது. இல்லை என்றால் ஜடம் போல தான் வாழ்க்கை. நிறைய பேர் அப்படி இருக்கிறார்கள். இந்த நடைப்பிணம்னு உதாரணம்லாம் சொல்கிறோம். உறவுகள் போய்விட்டது, அன்புக்குரிய உறவுகள் போய்விட்டது, அல்லது கைவிட்டு விட்டது, அல்லது அன்பே இல்லாமல் வாழ்க்கை இருக்கிற பொழுது எவ்விதமான உணர்வும் இல்லாமல் ஒரு நடைப்பிணம் போல பலர் இருக்கிறார்கள். அன்பின் வெளிப்பட்ட ஜீவன் இருக்கும் உடலே உயிரோடு இருப்பதாகும். மனதில் அந்த அன்பு இல்லாதவரின் உடலானது தோளால் மூடப்பட்ட எலும்புக்கூடு போல் ஜடமானது ஆகும். அதனால் என்னது? இந்த பிறவியே அங்கே வாழ்க்கையில் இன்பமும் இல்லை, புதுசாக புண்ணியத்தை பண்ணுறதுக்கான அந்த உணர்வும் இல்லை. அன்பும் மரணம் இல்லாத பிறவியே வீணானது. அதனால் இந்நான்கு பாட்டாலும் 7லிருந்து 10 வரைக்கும் அன்பு இல்லாத இடத்தில், அன்பு இல்லாத மனதில், அன்பு இல்லாத வாழ்க்கையில் உண்டாகும் குற்றம் சொல்லப்பட்டது. குற்றம்னா குறை, துன்பமானது காட்டப்பட்டது. அதனால் இந்த உயிர் வாழ்க்கை, அதுவும் இந்த மனித பிறவியோடு வாழுகின்ற வாழ்க்கை அன்பை ஆதாரமாக கொண்டது, அன்பை மையமாக கொண்டது. அன்பு இல்லை என்றால் வாழ்க்கையில் இன்பம் இல்லை. அடுத்தடுத்த பிறவிகள் மேன்மையாக அமைவதற்கான அறச்செயல்களும் இல்லை. அதனால் இந்த பிறவியும் வீணாகின்றது, அடுத்தடுத்த பிறவிகளும் கீழ்நிலைக்கு செல்வதாக ஆகிவிடும் அன்பு இல்லை என்றால். ஆகவே அன்பு முக்கியமானது. இன்றைக்கு அன்புங்கிறது சமூகத்தில் ஒரு குறைவான நிலையில் இருக்குது. அதனால் தான் சமூக குற்றங்கள் மிகுதியாக
ஆகி கொண்டிருக்கு. ஒரு பக்கம் சினிமா, சோசியல் மீடியா இந்த மாதிரி விஷயங்கள் தவறான விஷயங்களையே காட்டி கொண்டு இருக்கு. ஒரு அன்பான நல்ல குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறத காமிக்கிறது இல்லை. ஒன்று போதைப் பொருள், இல்லை தாத்தா ரவுடி, அவர்கள் தான் ஆன்டி ஹீரோனா, அவர்கள் தான் ஹீரோவாக வச்சு தொடர்ந்து சினிமா எடுத்துக்கொண்டு இருக்கிறா. ஒரே கொலை கொள்ளை இந்த மாதிரி சினிமா வருது. அது சமூகத்தை ஒரு பக்கம் கெடுக்கக்கூடியதா, இளம் தலைமுறையினரை கெடுக்கக்கூடியதா இருக்கின்றது. அதுக்கப்புறம் அரசியல்னு பார்த்தாக்கா அங்கேயும் பகுத்தறிவு, பெண் உரிமை, பெண்ணியம், சுயமரியாதை, தனி மனித சுதந்திரம் அப்படிங்கிற பேரில் தவறான வாழ்க்கை சித்திரம், தவறான வாழ்க்கை கொள்கைகளை பிரச்சாரம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அரசியலும் சரியா இல்லை. தர்மத்தை சொல்வதாக, அன்பான குடும்ப வாழ்க்கையை சொல்வதாக, குடும்பத்துக்கு என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவான வரையறையை கொடுப்பதான அரசியல் கொள்கைங்கிறது இன்றைக்கு நம்ம சமூகத்தில் இல்லை. அதுக்கப்புறம் கல்வியில் பார்த்தாக்கா கல்வியிலும் ஒரு ஒழுக்கத்தை, தர்மத்தை, அன்பை, அன்பான குடும்பம் இவைகளை வலியுறுத்தி சொல்கிற மாதிரியான பாடங்கள் இல்லை. அங்கேயும் பொருளை பிரதானமாக கொண்ட கல்வி தான் இருக்குது. கல்வியிலையும் அன்பை பற்றி சொல்லலை. ஏதோ திருக்குறளில் அன்புடைமையிலேருந்து ஒரு பாட்டு மனப்பாட பகுதியாக வச்சுருப்பான், அவ்வளோதான். மனப்பாடம் பண்ணி பரீட்சை எழுதுனா சரியாக போச்சுன்னா அதுக்கு அர்த்தம் கேட்டால் கூட தெரியாது. அர்த்தத்தை சொன்னாலும் அதையும் குருட்டு மனப்பாடம் பண்ண சொல்கிறான். அர்த்தம் சொல்கிறான், அர்த்தத்துக்கு விளக்கம் சொல்ல முடியுமான்னு அது தெரியாது. அர்த்தத்தையும் குருட்டு மனப்பாடம் தான், எல்லாம் குருட்டு மனப்பாடம் தான். குறளும் குருட்டு மனப்பாடம், அர்த்தமும் குருட்டு மனப்பாடம், அப்படி இருக்குது. சரி, குடும்பமாவது நல்லா இருக்கான்னா குடும்பத்துலேயும் கூட்டு குடும்பங்கிறது இல்லை. தாத்தா பாட்டி அம்மா அப்பா அப்படின்னு ஒரு பெரிய குடும்பமாக உறவுகளோட கூடி வாழ்கிறதுங்கிறது இல்லை. திருமணம் ஆனோன்னா தனி கொடுத்தனம் போயிருனாக்க அங்கே போனாலும் ஒரு குழந்தை 2 குழந்தைன்னா அப்போ அதற்கு அப்புறம் அம்மா அப்பா 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க. வீட்டில் இருக்க ஒரு குழந்தை, அம்மா அப்பா 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க, தாத்தா பாட்டி பக்கத்தில் இல்லை அப்படின்னா அந்த குழந்தைக்கு அன்புங்கிறது எப்படி தெரியும்? அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருந்தால் தானே அன்புங்கிறது தெரியும். கொடுக்கல் வாங்கல் இருந்தால் தானே தெரியும். அப்போ விட்டு கொடுக்கறது என்ன அப்படிங்கிறதே அதுக்கு தெரியலை. அன்புனா என்னங்கிறதே அந்த குழந்தை உணர்ந்து கொள்ளவில்லை. அப்படி சமூகம் இருக்கின்றது. அப்புறம் அடுத்தடுத்த தலைமுறையில் போன சித்தப்பா சித்தி மாமா அத்தை இந்த மாதிரியான உறவுகள் எல்லாம் ஒரே குழந்தைன்னு 2-3 தலைமுறை வந்தால் இந்த எந்த உறவுமே இல்லாமல் போயிடுது. அப்போ என்னது அன்புனா என்னங்கிறதே அவனுக்கு தெரியாமல் இருக்குது. போதுமான அன்பு கிடைக்காமல் இருக்கின்றது. அதுவே அவனுக்கு ஒரு பெரிய மனக்குறையாக இருக்கின்றது. அதனால தான் தவறான விஷயங்களுக்கு செல்கிறார்கள். போதை முதலான விஷயங்களால் அந்த அன்போட பற்றாக்குறையை நிறைவு செய்து கொள்வதற்காக வேறு ஏதோ விதத்தில் சமன் செய்து கொள்ள பார்க்கிறார்கள். அது அவனுக்கும் கேடாகுது, சமூகத்திற்கும் கேடாக ஆகின்றது. அதனால் அன்புங்கிற விஷயத்தில் ஒரு பெரிய பற்றாக்குறையானது சமூகத்தில் இருக்கிறத பார்க்கிறோம். அதுதான் அதிகமான சமூக குற்றங்களை செய்யக்கூடிய தலைமுறை உருவாவதற்கு காரணமாக இருக்கின்றது. இன்றைக்கு பார்க்கிறோம், சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அது சரியாக நடத்த வேண்டியது அரசாங்கத்தோட ஒரு பொறுப்பு. குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைங்கிறது கிடைக்கிறது இல்லை. அவர்கள் ஜாமீன் வாங்கிட்டு திரும்ப அதே குற்றத்தை தான் பண்ணுறான். குற்றம் செய்தவர்களே திரும்ப குற்றத்தை செய்கிறார்கள். ஏன்னா அவன் ஏற்கனவே செய்த குற்றத்துக்கு போதுமான தண்டனை கிடைக்கல, அதை பற்றி பயம் அவனுக்கு இல்லை. அது ஒரு பக்கம். அதனால் சமூகம் துன்பத்தை அனுபவிக்கின்றது. பெண்களுக்கு சுதந்திரம் இல்லாமல் சமூகத்தில் இருக்கின்றது. இன்னொரு பக்கம் புதிய குற்றவாளிகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் நம்ம சமூகம் இருக்குது, குடும்ப சூழ்நிலை இருக்குது. புதிய குற்றவாளிகள் 10 வயசு 15 வயசு 20 வயசில் அவன் பாலியல் வன்கொடுமை பண்ணுறான். மற்ற கொலை, திருட்டு, இந்த குற்றங்கள் எல்லாம் இளம் பருவத்தினர் மிகுதியாக செய்கிறார்கள். புதிய குற்றவாளிகள் வருகிறார்கள். என்ன காரணம்? அவனுக்கு குடும்பத்தில் போதுமான அன்பு கிடைக்காததான் காரணம். குற்றவாளிகளை உருவாக்குகின்ற சூழ்நிலையில் சமூகமானது இன்றைக்கு இருக்கின்றது. சமூக அமைப்பை நம்ம வைத்திருக்கிறோம். இந்த அன்பினுடைய பற்றாக்குறை தான் காரணம். போதுமான அன்பு வீட்டில் தாத்தா பாட்டி அம்மா அப்பா மாமா அத்தை சித்தப்பா சித்தி அண்ணன் தம்பி அக்கா தங்கை என்று உறவுகள் மூலமாக எந்த ஒரு அன்பானது கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்காமல் இருக்கின்றது. ஆகவே ஒரு குறைவுடையவர்களாகவே இருக்கிறார்கள், துன்பத்திலேயே இருக்கிறார்கள். அந்த பலவீனத்தை மறைப்பதற்காக மற்ற போதை முதலான வஸ்துக்களுக்கு அடிமையாகிறார்கள், இல்லை துக்கத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
பலர் சமூக விரோதிகளாக ஆகிறார்கள். அதனால் அன்போட முக்கியத்துவத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்பின் வழியது உயிர்நிலை, இதை மறக்காமல் இருக்க வேண்டும். அன்பை கொடுத்து அன்பை பெற வேண்டும். இந்த அளவில் அன்புடைமை அதிகாரத்தை நிறைவு செய்கின்றோம். ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमवत्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम.